ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ஓட சிலபஸ் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்னா இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி. சரிங்களா? ஸோ இதில் இப்போ 1 by 1 பார்க்கலாம். First Indian culture, salient aspects of art forms, literature and architecture from the ancient to modern times. So Indian culture la salient aspects of art forms கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இதுல different types of Indian art forms நம்ம பார்க்கணும். லைக் இந்தியன் பெயிண்டிங்ஸ் இருக்கும், அதுல mural paintings, miniature paintings, முகல் பெயிண்டிங்ஸ் இதெல்லாமே இருக்கும். சரியா? ஸோ பெயிண்டிங்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் டான்சஸ் இன் இந்தியா இதெல்லாம் கவர் ஆகும். இதில் தான் கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸ் இதெல்லாமே, அண்ட் மியூசிக், பாட்ரி, நம்மளோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் ஈவன் சம் விஷுவல் ஆர்ட்ஸ் கூட நமக்கு கவர் ஆகும். அண்ட் இந்த பக்தி, சூஃபி மூமெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம இதுல கவர் ஆகும். ஓகேங்களா? அண்ட் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ஸ் லைக் வேதாஸ், உபனிஷத்ஸ் இதை பத்தி எல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் medieval லிட்ரேச்சர், மாடர்ன் இந்தியன் லிட்ரேச்சர்ஸ் கூட இதுல நம்ம படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஆர்கிடெக்சர். ஃபர்ஸ்ட் நம்ம salient aspects of art forms பார்த்துட்டோம், லிட்ரேச்சர் பார்த்துட்டோம். அடுத்து ஆர்கிடெக்சர் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டு மாடர்ன் டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கிருந்து பிகின் ஆகுனா ஹரப்பன் ஆர்கிடெக்சர், மௌரியன், போஸ்ட் மௌரியன் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க, இப்போ நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்க புது ஈவன் ராக்கெட் ஆர்கிடெக்சர்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல கொலனியல் டைம்ல டெவலப் ஆன ஆர்கிடெக்சர் லைக் யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து புத்திசம், ஜெயினிசம் இவங்க எல்லாருமே நிறைய இந்தியன் ஆர்கிடெக்சரோட டெவலப்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஏன்ஷியன்ட் டு மாடர்ன் டைம்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம இதுல ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியும் கவர் பண்ணோம். லைக் ஸ்டோன் ஏஜ்ல இருந்து எல்லாமே லைக் ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ இட் ஷுட் பிகின் ஃப்ரம் ஸ்டோன் ஏஜ், அதுக்கப்புறம் சால்கோலித்திக் ஏஜ், இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நமக்கு நல்லாவே தெரியும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் அகெயின் a must டாபிக். இதெல்லாமே இதுக்கப்புறம் நமக்கு அப்படியே ஜெயினிசம், புத்திசம் இது எல்லாமே வரும். அண்ட் நம்ம சதர்ன் டினாஸ்டிஸ் பத்தியும் இதுல நம்ம படிப்போம். லைக் பல்லவாஸ், பாண்டியாஸ் ஆஃப் மதுரை இது எல்லாமே நம்ம இந்த ஏன்ஷியன் ஹிஸ்டரியில படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மெடிவலை பொறுத்த வரைக்கும் நம்ம டெல்லி சுல்தானேட், முகல்ஸ், லேட்டர் முகல்ஸ் இது எல்லாமே வரும். அண்ட் ஆஸ் வி நோ மாடர்ன் ஹிஸ்டரி முகல்ஸ்க்கு அப்புறம் நமக்கு இந்த கர்நாடிக் வார், பேட்டில் ஆஃப் பிளாசி இந்த மாதிரி எப்படியோ ஒரு வாரா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 1857 ரிவால்ட் பத்தி கண்டிப்பா நிறைய படிக்கணும். அண்ட் டுவர்ட்ஸ் ஃப்ரீடம் அண்ட் பார்ட்டிஷன் இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது அது இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இட்ஸ் வேரியஸ் ஸ்டேஜஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல நமக்கு நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் ஸ்வதேஷி மூமெண்ட், குவிட் இண்டியா மூமெண்ட், சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஹோலாவே அந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது கம்ப்ளீட் மாடர்ன் ஹிஸ்டரி இதில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் அண்ட் ரீஆர்கனைசேஷன் வித் த கண்ட்ரி. ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி நம்மளோட நேஷன் ஆஸ் இந்தியா ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக நம்ம பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்
ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைஸ் பண்ணுது. அண்ட் இந்த லிங்குஸ்டிக் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ரீஜியன்ஸ் பிரிச்சது. அண்ட் நம்மளோட ஃபாரின் பாலிசி, எக்கனாமி எப்படி வந்து டெவலப் ஆச்சு, லைக் க்ரீன் ரெவல்யூஷன் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு, அண்ட் இது நம்மளோட எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு, இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் அண்ட் ரீஆர்கனைசேஷன்லாம் வித்தின் தி கண்ட்ரியில் வரும். அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு will include events from 18th century. அதாவது 18th centuryலேருந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு கொடுத்துருக்காங்க. அதில் டாபிக்ஸாக அப்படியே கொடுத்துருக்காங்க, such as industrial revolution, world wars, redrawal of national boundaries, colonization, decolonization, political philosophies like communalism, capitalism, socialism, etc. Their forms and effect on the society. ஓகே, ஸோ வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பற்றி நம்ம படிக்கலாம். அடுத்து வேர்ல்டு வாரை பொறுத்த வரைக்கும் வந்து காஸ் ஆஃப் தி வார் என்ன, ரஷ்யன் ரெவல்யூஷன்னா என்ன, லீக் ஆஃப் நேஷன்ஸ்லாம் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் வேர்ல்டு ஈவெண்ட்ஸ். அண்ட் வேர்ல்டு வார் 2 வந்து என்ன, அதுக்கப்புறம் வந்து இப்போ கோல்டு வார்னா என்ன, இந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும். அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், கம்யூனிசம்னா என்ன, கேபிட்டலிசம்னா என்ன, சோஷியலிசம்னா என்ன, இது எல்லாமே இன்க்ளூசிவாக தான் வந்து நமக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரே பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு வில் இன்க்ளூட் ஸ்டார்ட் பண்ணி இந்த கம்யூனிசம், கேபிட்டலிசம், அதோட எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து நமக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி வரைக்கும் முடிஞ்சது. அடுத்தது வந்து இந்தியன் சொசைட்டி வந்து இதில் கவர் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, salient features of Indian society, diversity of India. ஓகே, ஸோ இந்த இந்தியன் சொசைட்டியோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் டைவர்சிட்டி, ஸோ நமக்கு தெரியும் இந்தியாவில் வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ என்னதான் வந்து நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொன்னாலும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டின்னு ஒரு ஃபேமிலி சிஸ்டம் இருக்குது. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது ரோல் ஆஃப் விமன் அண்ட் விமன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரோல் ஆஃப் விமன் அண்ட் விமன் ஆர்கனைசேஷன், இப்போ நமக்கே தெரியும் நிறைய வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக ஈக்விட்டிக்காக நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் அப்பத்துலேருந்தே லைக் ஈவன் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்தே வந்து விமனோட பார்ட்டிசிபேஷன் வந்து இருந்திருக்கு. பெரிய லெவல் இல்லைனாலும் there were considerable amount of women who contributed in various activities. ஈவன் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டைமில் எல்லாத்துலேயுமே வந்து அதுவும் தமிழ்நாட்டு சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரோல் ஆஃப் விமன் அண்ட் விமன் ஆர்கனைசேஷன் போது இட் வில் கவர் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து பாப்புலேஷன் அண்ட் அசோசியேட்டட் இஷ்யூஸ். பாப்புலேஷன், இப்போ நம்ம தான் வந்து சைனாவை பீட் பண்ணி நம்பர் 1 இருக்கோம். என்னதான் பாப்புலேஷன் வந்து ஓகே நிறைய இருந்தாலும் அது வந்து நம்ம அசட்டா இல்லை லைபிலிட்டியா, லைக் நம்ம அதை பாசிட்டிவாக பார்க்குறோமா இல்லை ஒரு பேர்டனை பார்க்குறோமா அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரியோட எப்படி நம்ம வந்து அந்த பாப்புலேஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹெல்தி நல்லா வந்து வெல் எஜுகேட்டட் ஆர் ஸ்கில்டு பாப்புலேஷனாக கண்டிப்பாக வந்து அவங்க எக்கனாமியோட க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே வந்து இல்லை, ஒரு எஜுகேஷன் இல்லை, ஒரு ப்ராப்பர் ஹெல்த் இல்லை, ஒரு ப்ராப்பர் ஸ்கில் இல்லை, ஸ்கில் ட்ரெயின் பண்ணலை அப்படிங்கும்போது ஸோ அந்த பாப்புலேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு பேர்டனாக தான் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வி ஆர்
effectively using our population. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷன் அண்ட் அசோசியேட்டட் இஷ்யூஸில் வந்து நிறையாவே வந்து போகும். அதில் நம்மளோட பாலிசிஸ் என்ன, எப்படி வந்து நம்ம பாப்புலேஷனோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆச்சு, அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட பாலிசிஸ் என்ன, இதெல்லாமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாவர்ட்டி அண்டு டெவலப்மெண்டல் இஷ்யூஸ். பாவர்ட்டி, இந்த பாவர்ட்டி டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து லைக் இட் இஸ் ஆல் டைம் நம்ம வந்து இந்தியாவில் வந்து இது ரிப்பீட்டடாக இருக்க ஒரு ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு பாவர்ட்டினா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, எப்படி வந்து ரெண்டையுமே வந்து நம்ம பேலன்ஸ்டாக இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு போகணும். பாவர்ட்டியும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி டெவலப்மெண்ட் கொண்டு போகணுங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் பாவர்ட்டியில் வந்து நிறைய டைப்ஸும் இருக்குது. அண்ட் இந்த ஒவ்வொரு பாவர்ட்டிக்கான காசஸ் என்ன, அது ஒரு எவ்வளோ பெரிய சோஷியல் ப்ராப்ளம், அதோட என்ன சொல்கிறது, இது வந்து நிறைய அக்ராஸ் நிறைய ஏரியாவில் வந்து ஸ்ப்ரெடாக இருக்குது. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் தி பீப்புள் வந்து இன்னுமே வந்து பாவர்ட்டியால் வந்து இந்தியாவில் வந்து we have people below poverty line. சரிங்களா? ஸோ இதனால் வந்து நமக்கு என்ன இஷ்யூஸ் ஆகும்னா, லைக் ஒரு இன்இக்வாலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்ம மக்களிடையே. ஓகேவா? அது இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வந்து அர்பன் பாவர்ட்டிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ அர்பன் ஏரியாஸில் நிறைய ஸ்லம் ஏரியாஸ் இருக்கும்போது அங்கே பாவர்ட்டினால ஒரு ப்ராப்பரான ஒரு ஹைஜீனிக்கான வீடு, லைக் ஸ்டே இல்லை, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வாட்டர் கிடையாது, ஹெல்த் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ இந்த பாவர்ட்டி அண்ட் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் வந்து என்ன சொல்கிறது, இதில் வந்து நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் புரிஞ்சுட்டு கரெக்டாக என்ன நடக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸு, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? பிகாஸ் ஈவன் எஸ்சி டாபிக்ஸில் வந்து பாவர்ட்டி பற்றி வந்து ரிப்பீட்டடாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஜிஎஸ் பேப்பர் 1க்கு மட்டும் இல்லை, எஸ்சியில் டைரக்டாக பாவர்ட்டின்னு கூட சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க. லைக் எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு எஜுகேஷன் கொடுத்தா கண்ட்ரி டெவலப்மெண்ட் ஆகும். அந்த எஜுகேஷனே அவங்க கொடுக்க முடியலன்னா, பட் பிகாஸ் அப்போ அவங்க பீப்புள் பாவர்ட்டி இருக்குது, அந்த மாதிரி வரும். அண்டு அர்பன் பாவர்ட்டி பற்றி கேட்கணும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாவர்ட்டி அண்ட் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ். அடுத்து அர்பனைசேஷன், தேர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தேர் ரெமெடிஸ். அர்பனைசேஷனோட இந்தியாவோட கரண்ட் ட்ரெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கணும். என்ன காரணங்களால் இப்போ இந்த அர்பனைசேஷன் வந்து நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் அர்பன் ஏரியாஸில் இருக்க மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்ன, நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்லம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால எவ்வளோ வந்து அவங்களுக்கு இம்பேக்ட் ஆகுது, அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் இந்தியன் சொசைட்டி. ஓகே, ஸோ குளோபலைசேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குளோபலைசேஷனா என்னன்னு பார்க்கணும். அண்ட் அதோட டைமென்ஷன்ஸை வந்து நம்ம பார்க்கணும் என்ன. அண்ட் அகெயின் வந்து வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் ட்ரைவிங் குளோபலைசேஷன் பார்க்கணும். அண்ட் வந்து குளோபலைசேஷனால பாவர்ட்டி வருதா அப்படிங்கிறதே பார்க்கணும். ஸோ இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கதே வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் இந்தியன் சொசைட்டி தான். ஸோ மேபி நம்ம வந்து இதோட ஃபேக்டர்ஸ் என்ன, அது எப்படி நம்மளை இம்பேக்ட் பண்ணுது, இந்த மாதிரி பார்க்கணும். குளோபலைசேஷனை என்ன புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபர்தராக இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி சோஷியல் எம்பவர்மெண்ட்டு, கம்யூனலிசம், ரீஜனலிசம் அண்ட் செக்குலரிசம். சோஷியல் எம்பவர்மெண்ட்டில் வந்து லைக் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அண்ட் வந்து சோஷியல் எம்பவர்மெண்ட்னா என்ன, அது எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் விமன் ஆர்கனைசேஷன்ஸு இது எல்லாமே வந்து இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் சோஷியல் எம்பவர்மெண்ட்டாக. சரிங்களா? அண்ட் அதுதான் இந்த மாதிரி நமக்கு நிறைய டாபிக்ஸ் வரும். we will go through it. அடுத்தது ஜியோகிராஃபி ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் வேர்ல்டுன்னு இருந்தது இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து salient features ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி.
ஸோ இப்படி வரும்போது நம்ம பேசிக்காக ஜியோமார்ஃபாலஜி, ஓஷனோகிராஃபி, கிளைமட்டாலஜி, லைக் கிளைமட்டாலஜினா எர்த்தோட அட்மாஸ்பியர் இது பண்ணுறது. ஜியோமார்ஃபாலஜினா ஒன்றும் இல்லை, இந்த ஒரிஜினல் பேசிக்ஸ் தான். ஒரிஜினல் எவல்யூஷன் ஆஃப் எர்த், இன்டீரியர் ஆஃப் தி எர்த், இதெல்லாம் பற்றி படிப்போம். அண்ட் என்ன சொல்கிறது, டெக்டானிக் தியரி, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஜியோமார்ஃபாலஜியில் வரும். ஓஷனோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து சீ ஃப்ளோர் எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகும். லைக் salinity of oceans, temperature of oceans, waves, tides, currents, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓஷனோகிராஃபி வந்து இது வரும். தயவு செஞ்சு என்னோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஐ ரியலி டோன்ட் ஹாவ் எனி ஆப்ஷன். அதுக்கும் மேலே என்னோட வாய்ஸ் கிளியராக விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். சாரி, கிளியர்லி ஆடிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். But please bear with me. Okay, so yeah, as I mentioned, அடுத்து climatology, எர்த்தோட அட்மாஸ்பியர் லைட் இருக்கும், சோலார் ரேடியேஷன் இந்த மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து salient features of physical geography வரும். அடுத்து வந்து distribution of key natural resources across the world, including South Asia and the Indian subcontinent. ஓகேவா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லைக் இப்போ லேண்ட் ரிசோர்ஸஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, வாட்டர் ரிசோர்ஸஸ், இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். வாட்டர் ரிசோர்ஸஸ்னால் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் ரிசோர்ஸஸ், இதெல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி லொகேஷன் ஆஃப் primary, secondary and tertiary industries in various parts of the world. Factors responsible னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரா மெட்டீரியல். இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே இருக்குது, இப்போ வந்து ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த சுற்று வட்டாரத்தில் நமக்கு காட்டன் தான் அந்த ரா மெட்டீரியல் வந்து எங்கே அங்கே கிடைக்குதுன்னா அப்போ அந்த இடத்துல வந்து காட்டன் இண்டஸ்ட்ரி தான் வரும். ஒரு அக்ரி லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அஃப்கோர்ஸ் வந்து நம்ம அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து இதாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ ப்ரைமரி ஆக்டிவிட்டி வந்து இப்போ லேண்ட் நல்லா இருக்கும், ஒரு ஃபர்டைல் லேண்டாக இருக்கும், அந்த இடம் தான் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டி தான் ஆகும். இப்போ மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் இப்போ காட்டன் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் நடக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரா மெட்டீரியல், அதுக்கப்புறம் லேபர் எங்கே இருக்காங்களோ அங்கே மேனுஃபேக்சரிங் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி these are all the factors responsible for the location of these three sectoral industries. Even India மட்டும் இல்லை, various parts of the world இதை வச்சு தான் வரும். ஓகேவா? அடுத்து வந்து ஃபைனல் டாபிக் வந்து important geographical phenomena such as earthquakes. இப்போ எர்த்குவேக்ஸ்னால் வந்து ஏன் எர்த்து வந்து ஷேக் ஆகுது, என்ன சொல்கிறது, எர்த்குவேக் அந்த வேவ்ஸ் எல்லாம் என்ன ப்ரைமரி வேவ், செகண்டரி வேவ் எல்லாம் இருக்கும். அடுத்து எர்த்குவேக்ஸ்லேயே வந்து டைப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எர்த்குவேக்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து சுனாமி, நமக்கு சுனாமி எதனால் வருது, அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி சுனாமியை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து வால்கானிக் ஆக்டிவிட்டி, வால்கான்ஸில் வந்து டைப் ஆஃப் வால்கனோஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி வால்கானிக் ஆக்டிவிட்டி பற்றி பேசிக்காக படிக்கிற மாதிரி இருக்கும். சைக்ளோன்ஸை பற்றி நம்ம ரீசெண்டாகவே நிறையா படிச்சுட்டு இருக்கோம். ஸோ சைக்ளோன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியாலஜிக்கல், ஜியோஃபிசிக்கல் ஃபெனாமெனா என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம படிக்கணும். We'll see that in our upcoming videos. ஓகேவா? அடுத்து geographical features and their location changes and critical geographical features அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம பார்ப்போம் டெசர்டிஃபிகேஷன் ஆகும்,
கிளேஷியர்ஸ் மெல்ட் ஆகும், இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாமே தான் வந்து இந்த சேஞ்சஸ் இன் ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ இது கிளைமேட் சேஞ்சால இப்போ நிறைய மாறிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு க்ரூஷியல் ஏரியா. திஸ் டாபிக் கம்ஸ் அண்டர் க்ரூஷியல் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கவர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் we need to cover human geography and economic geography கூட. that will be in the basic level. நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதோட வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, அதாவது இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த 4 டாப்பிக்குமே நம்ம ஹோலாக வந்து டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இப்போ நான் சொன்னதெல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாகட்டும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்களோட சிலபஸை வந்து பேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த சிலபஸை பேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்மளால யூபிஎஸ்சி பண்ண முடியுமா முடியாதா இப்படி யோசிச்சு ரொம்ப காலம் வந்து இதுலேயே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் ஃபைனலாக இப்போ நான் வேஸ்ட் பண்ண சிலபஸை பார்த்து தான் வந்து நான் படிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனால ஒன்றும் தப்பில் வேஸ்ட் பண்ணேன். பிகாஸ் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்க, இதை வந்து அந்த சிலபஸோட லிங்க் பண்ணணும். இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒரு ஆர்டிக்கலுக்கு வந்து 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் நமக்கே தெரியாமல். பட் அது வந்து நம்ம சிலபஸ்க்கு தேவையே இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு ஹாவ் யர் சிலபஸ்ன்றது. உங்களுக்கு வந்து நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது சிலபஸ் வச்சு தான் நான் படித்தேன். பட் இந்த யூபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் நமக்கு இது என்ன வரப்போகுது அண்ட் இந்த சிலபஸ் பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுவும் ப்ரிலிம் சிலபஸ்லாம் சொல்லவே வேண்டாம். என்ன ஜஸ்ட்டு ஒரு 7 பாயிண்ட்டை கொடுத்துட்டு இது சிலபஸ்ன்றாங்க. இதில் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும். பட் கொஞ்சம் இப்போ நான் சொன்ன மாதிரி டெப்த்தாக பார்க்கும்போது தான் நமக்கு புரியுது. லைக் இப்போ ஆர்ட் ஃபார்ம்ஸுன்னு வருது, சேலியன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ்ன்னு வந்தால் என்னென்ன ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது? பெயிண்டிங் இருக்குது, டான்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது, பாட்ரி இருக்குது, மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குது, விஷுவல் ஆர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ நம்ம இதுதான் சிலபஸ். ஸோ ஆர்ட் ஃபார்ம்ஸ்னால் அதுக்குள்ளே இவ்வளோ இருக்குது. பெயிண்டிங்ஸ்னால் இதில் நான் வந்து முரல் பெயிண்டிங்ஸ் படிக்கணும், மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் படிக்கணும், முகல் பெயிண்டிங்ஸ் படிக்கணும், ராஜ்புட் பெயிண்டிங்ஸ் படிக்கணும். இந்த மாதிரி ஐ ஹாவ் டு செக் ஹவு லைக் ஐ ஹாவ் டு செக் தி சிலபஸ் இன் டெப்த்தாக போய் பார்க்கும்போது தான் தெரியும். அங்கே ஒரே ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்காங்க, லிட்ரேச்சர்னு. ஸோ லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் வந்து புத்திஸ்ட் லிட்ரேச்சர், ஜெயினிசம் லிட்ரேச்சர், இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா நம்ம டீப்பாக வந்து போய் பார்க்கணும். ஸோ இப்போ நம்மளே வந்து ஒவ்வொன்றா பார்க்கும்போது வில் ஹாவ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நீங்கள் நிதின் சிங்கானி புக் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கு ரொம்ப நீட்டாக எல்லாமே இருக்கும். நான் சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே நான் லேட்டராக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு பேப்பராக தனித்தனி வீடியோவாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சிலபஸ் இல்லாமல் நம்ம போய் படிக்கிறது வேஸ்ட். மேபி என்னோட இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்து முடிக்க 1 day ஆகும் இந்த சிலபஸ் வாக் த்ரூ கே. பட் ஸ்டில் இந்த 1 day வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சி போய் படிச்சிங்கன்னா தெரியாமல் நிறையா வந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து உங்களோட ஃபவுண்டேஷன். திஸ் ஷுட் பி இன் யோர் யூ ஹாவ் டு மெமரைஸ் திஸ். அண்ட் இதுதான் உங்களோட என்ன சொல்கிறது என்ட்ரி கார்டு. ஸோ இதை வச்சுட்டு தான் நீங்கள் எதுவுமே ஃபர்தராக பண்ணணும். ஓகே, ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 2ல் இன்னொரு வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ.